அனைத்து உள்ளங்களே, உயிர் நேயம் கொண்ட மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது ஆய்வரங்கம் நிகழ்ச்சியில் 20வது அரசியல் திருத்தமும் அரங்கேறிய அரசியல் நாடகமும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய எமது ஆய்வரங்கம் நிகழ்ச்சியை நடாத்த இருக்கின்றோம். வழமை போல இந்த ஆய்வரங்க நிகழ்ச்சிக்கான ஊடக தொடர்பாளரும் தொழில்நுட்ப உதவியாளருமான கலிபோர்னியாவில் வசித்து வரும் கோவி மோகன் அவர்கள் இங்கே என்னுடன் இருக்கின்றார். வணக்கம் கோவி. வணக்கம் குணபாலன் அவர்களே. ஜனநாயக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை சர்வாதிகார முடிவராக மாற்றுவதற்கு இந்த 20வது சட்ட திருத்தம் வழிவிட்டிருக்கின்றது. ஒரு சர்வாதிகாரி உருவாவதற்கு இது உதவி புரிந்து இருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் நிறைவேறுவதற்கு சிறுபான்மையின மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் உதவி இருக்கிறார்கள். இவ்வகையாக இவர்கள் 20வது சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு வழங்கியதன் மூலம் தம்மை தேர்ந்தெடுத்த மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்களா அல்லது தமிழ் மக்களின் பாதுகாப்பிற்காக தொலைநோக்கோடு இவர்கள் நடந்து கொண்டுள்ளார்களா என்பது குறித்து தான் இன்று எமது ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளோம். கோவி. ஆமாம் குணவான் அவர்களே, இன்றைய காலகட்டத்திலே தேர்தல் பிரச்சாரத்தின் போது எமது சிறுபான்மையின மக்களாகிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் இந்த 20வது திருத்த சட்டத்தை ஆதரித்தது தொடர்பாகவும் சுவாரஸ்யமான சில விடயங்களை நாங்கள் இன்றைய ஆய்வரங்கம் நிகழ்விலே விவாதிக்கலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த ஆய்வரங்கம் நிகழ்விலே நாங்கள் பார்ப்பது போன்று இந்த விடயங்களை ஆய்வு செய்வதோடு அல்லாது இன்றைய பத்திரிகைகளின் சில தலைப்புச் செய்திகளாக வந்திருக்கின்றது. நாங்கள் தமிழ் மக்களின் தந்திர அரசியலை உடைக்கவே 20ஐ ஆதரித்தோம் என முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் ஒப்புதல் இதுகளை வழங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் இன்றைய ஆய்வரங்கங்கள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் எமது ஆய்வரங்க விவாதத்தை தொடங்குவோம். நன்றி கோபி. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஆய்வரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவிக்க வந்திருப்பவர்களை பார்ப்போம். பிரான்ஸ் நாட்டில் வசிப்பவரும் அரசியல் ஆய்வாளரும் ஐக்கிய நாடுகள் சிறுவர் மற்றும் கல்வி நிதியத்தின் அதாவது யுனிசெஃபில் பணியாளருமாக இருந்தவர் மற்றும் பிரான்ஸ் TFI ஊடகத்தின் முன்னாள் தென் ஆசிய செய்தியாளரான UH ஹைதர் அலி அவர்களை வரவேற்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். அதோடு இலங்கையிலிருந்து திருவாளர் அஸ்மி அப்துல் ஹபீத் அவர்கள் வந்திருக்கின்றார். இவர் அக்கரைப்பற்று நகராட்சி மன்றத்தின் முன்னாள் துணை மேயர். அத்தோடு அங்கே இருக்கின்ற அதாவது ஒரு அமைப்பு கொண்டு இருக்கின்றது. அந்த அமைப்பின் அதாவது தெற்கிழக்கு ஆசியாவின் இலங்கைக்கான பற்றாக்குறை ஆய்வு மையத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். வணக்கம் திரு அஸ்மி அவர்களே. வணக்கம். மேலும் திருவோணமலையிலிருந்து இலங்கையின் அரசியல் ஆய்வாளரும் சென்ட்ரல் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் ட்ரிங்கோமலை அதாவது மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தின் இயக்குநருமான திரு ஜதீந்திரா அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் ஜதீந்திரா. நன்றி உங்கள் அனைவர்களுக்கும். இந்த அரசமைப்பின் 20வது திருத்த சட்ட மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம், அத்தோடு 2 பௌத்த உயர்பீடங்களின் எதிர்ப்பு அறிக்கை, கொரோனா வைரஸின் 2வது அலையின் தாக்கம், மேலும் இந்த ஆளும் தரப்பின் உள்ளக முரண்பாடுகள், 3-2 பெரும்பான்மையை உறுதிப்படுத்த முடியாத சிக்கல் போன்ற பல்வேறு தடைகளை தாண்டி இந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. மறுபுறத்தே 20வது சட்ட திருத்தத்தை எதிர்த்த பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் உதவி செயலாளர் டயானா கமேகையும் எதிரணியில் அங்கம் வகிக்கும் சிறுபான்மை கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நஷீத் அகமது, HM ஹரீஸ், சாபி ஹகீம், பைசல் காசிம், MS தபீக், அரவிந்தகுமார், இஷாக் ரஹ்மான் ஆகியோர்கள் இந்த 20வது சட்ட திருத்தத்தை ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 6 MPக்களின் ஆதரவுடனேயே இந்த 20வது திருத்த சட்டத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 69 லட்சம் வாக்குகளுடன் சிங்கள மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த பொதுஜன பேரமுனவின் வெற்றியை சிறுபான்மை கட்சிகளே இங்கு தீர்மானித்தும் இருக்கிறது. இவ்வாறு முஸ்லிம் MPக்கள் ஆதரவளித்தமையை பல கோணங்களில் பார்த்திருக்கிறார்கள். இப்போதுதான் சரியான பாதைக்கு இந்த சிறுபான்மையின இனங்கள் வந்திருக்கின்றன என்று ராஜபக்ஷ ஆதரவு முஸ்லிம் கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
மேலும் 20வது சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு வழங்கியதன் மூலம் தமது நிலைப்பாட்டை தலைகீழாக முஸ்லிம்கள் சமூகம் மாற்றி இருக்கிறது. அது மட்டுமின்றி முஸ்லிம் சமூகம் வழங்கிய ஆணைக்கு மாறுதலாகவும் இவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இது குறித்து நாம் ஹைதர் அலி அவர்களை கேட்கின்றேன். இத்தகைய மாற்றங்கள் இந்த முஸ்லிம் தலைவர்கள் தம்மை தெரிவு செய்த மக்களை இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்களா? ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார்கள்? இதில் குணபாலன் ஒரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அரசியல் கட்சிகளுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கும் பொழுது, இலங்கையில் வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு 35%மானவர்களை, முஸ்லிம் சமூகத்தின் 35%மானவர்களுடைய எண்ணிக்கையை பிரதிபலிக்கின்ற வாக்குகள் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் என்கின்ற ஒரு வரைவிலக்கணத்துக்கு வர முடியாது. அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற கட்சிகள், உதாரணத்துக்கு இந்த கட்சிகளுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், அந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு பின்பு தொடரப்பட்ட பல கட்சிகளாக இருக்கலாம். எங்களுக்கு தெரியும் எப்படி டிஎன்ஏ தமிழ் நேஷனல் ஆர்மியை உருவாக்குவதற்கு ராஜீவ் காந்தியும் ரோவும் எந்த பின்னணியில் உருவாக்குவதற்கு பின்னணி வகித்ததோ, அதே ராஜீவ் காந்தியும் ரோவினுடைய பின்னணியில் தான் முஸ்லிம் காங்கிரசும் உருவாக்கப்பட்ட வரலாறு இருக்கு. எனவே இந்த கட்சிகள் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள் என்று கூறிக்கொண்டு காலத்துக்கு காலம் இந்த விலை போன வரலாறுகளைத்தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 94ஆம் ஆண்டு முஸ்லிம் சமூகம் எப்படி ஐக்கிய தேசிய கட்சியோடு அல்லது முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களித்தார்களோ அந்த வாக்குகளை பேரம் பேசிக்கொண்டு அன்று சந்திரிகா பண்டாரநாயக்காவுடைய அரசுக்கு அஷ்ரப் அவர்கள் அந்த ஆட்சியை அமைக்க தாரை வார்த்தை கொடுத்தார். அதே போல் அதற்கு பிறகு வந்த காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் பொழுது அன்று அஷ்ரப் அவர்கள் பெற்றுக்கொண்ட வரப்பிரசாதங்களினால் கிழக்கு மக்கள் பெரும்பாலான நன்மைகளை அடைந்திருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம்களுடைய வாக்குகள் அல்ல. அதற்கு பிறகு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமைகள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாக்குகளை தாரை வார்த்து தான் இருக்கின்றன. உதாரணத்துக்கு அண்மை காலமாக நடந்த உங்களுக்கு 2013 நடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டால், மஹிந்த ராஜபக்ஷ கட்சிக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த ரவுஃப் ஹக்கீம் அந்த கட்சியிலிருந்து விலகி போயிட்டு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கிழக்கு மாகாணத்தில் மேற்கொண்டார். அப்பொழுது தம்புள்ளை பள்ளிவாசல் தாக்கப்பட்டது. இப்படி பெரிய வாரியான இஸ்லாமிய எதிர்ப்பு அலைகள் அங்கு உருவாக்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த அலையை பாவித்து ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம்களுடைய வாக்குகளை அப்படியே பெற்றுக்கொண்டு மறுகணம் மஹிந்த ராஜபக்ஷவோடு ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்தார். இந்த நிலைமைதான் முஸ்லிம் காங்கிரசினுடைய கடந்த கால வரலாறு, முஸ்லிம் கட்சிகளுடைய கடந்த கால வரலாறு. அந்த வகையில் அஸ்மியினுடைய நிலைப்பாடு, அஸ்மியினுடைய கட்சி என்னவென்றால், அத்தாவுல்லா தொடர்ச்சியாகவே ரணில் எதிர்ப்பு ஒரு அரசியலை மேற்கொள்கின்றதனால் அவர் இந்த ஆட்சிக்கு மஹிந்த ராஜபக்ஷவோடு தான் தொடர்ச்சியாகவே பயணித்திருக்கின்றார். எனவே அதில் ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஏனைய கட்சிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கட்சிகளுடைய பின்னணி தங்களுக்கு எதிர்ப்பு அலைகளை, முஸ்லிம்களுடைய எதிர்ப்பு அலைகளை பாவித்துக் கொண்டு தங்களுடைய வாக்குகளை தாரை வார்க்கின்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு விடயத்தை தான் அவர்கள் தொடர்ச்சியாக பாவித்தார். எனவே இந்த ரவுஃப் ஹக்கீம் இப்பொழுதோ ரிஷாட் பதூதீன் இந்த கட்சிகளுடைய தங்களுக்கு முஸ்லிம்களுடைய பல்சுகளை அறிந்து கொள்ளாமல் தாரை வார்த்து கொடுத்தார் என்பதை விட, முஸ்லிம்களை நல்ல பல்ஸ்களை அறிந்துதான் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகளை, முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு தற்பொழுது தங்களுடைய உறுப்பினர்களை வைத்து தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த தாரை வார்த்து கொடுப்பவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, புத்தளத்தில் இருந்து ஒருவரை கொண்டு வந்தார்கள். அவர் நடுநிலைமையான எந்த கட்சியையும் சார்பாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ரிஷாட் பதூனுடைய கட்சியிலிருந்து போட்டி போட்ட ஒருவர் இப்பொழுது வந்து சொல்கிறார், நான் முஸ்லிம் மதகுருமார்களுடைய சம்மேளனமாகிய ஜம்மியத்துல் உலமாவினுடைய பேச்சை கேட்டுத்தான் நான் இதற்கு ஆதரவு வழங்கினேன். இப்பொழுது ஜம்மியத்துல் உலமா அறிக்கை விடுகின்றது, நாங்கள் இதற்கு எந்த விதத்திலும் இவரோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, இது முற்றாக ஒரு பொய்யான தகவல். மறுபக்கம் ஹரிஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகின்றார் என்றால், ஹரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் தமிழ் சமூகத்துக்கு, தமிழர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிடுவதற்காகத்தான் அரசாங்கத்தோடு இணைந்ததாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். கிழக்கினுடைய விடயத்தை நாங்கள் இது தமிழ் முஸ்லிம் என்று பார்ப்பதை விட, கிழக்கில் முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு எதிரான அரசியல் மேற்கொண்டால் மாத்திரம்தான் கிழக்கில் அவர்களுக்குரிய வாக்குவம். அதே போல் தமிழ் அரசியல்வாதிகள் முஸ்லிம்களுக்கு எதிரான இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் மாத்திரம்தான்
தமிழர்களுக்கு வாக்கு உரிமை. இதுதான் கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இஸ்புல்லாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அநேகமான முன்னால் உங்களுக்கு பார்க்கலாம், கடந்த தேர்தல் காலங்களில் எல்லாம் சுயேட்சை குழுவில் ஏராளமான சுயேட்சை குழுவில் போட்டி போடுகின்ற நபர்கள் இருக்கின்றார்கள். தமிழர்கள் சுயேட்சையா போட்டி போடுவார்கள் தமிழ் வாக்குகளை சிதறடிப்பதற்கு. இவர்கள் காசு பெற்றுக் கொள்வதெல்லாம் இஸ்புல்லா போன்ற தரகர்களிடம். எனவே இப்படி இஸ்புல்லாவுக்கு கிழக்கு மாகாணத்தில் கூடுதலான மட்டக்களப்பில் தமிழர்கள் வாக்களித்தால் இஸ்புல்லா அங்கு பதவி வகிப்பது கஷ்டம். எனவே தமிழர்களுடைய வாக்குகளை சிதறடித்து விட்டு அந்த இடத்துக்கு வருவதற்காக இஸ்புல்லா இப்படியான தந்திரோபாயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பாவித்திருக்கிறார். இந்த விடயத்திலிருந்து இந்த முறை ஒரு அந்த கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக முஸ்லிம் எதிர்ப்பாளர்கள் இஸ்புல்லாவுக்கு எதிரான வாக்குகளை பாவித்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அஸ்மீனுடைய கட்சி அத்தாவுல்லா 30,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். 30,000 வாக்குகளை பெற்றது என்பது அத்தாவுல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பிரதிபலிப்பதல்ல. எனவே ரவுஃப் ஹக்கீமோ ரிஷாட் பதீனுடைய கட்சியோ சமூகத்தினுடைய மக்கள் விரும்பிய நாடி துடிப்புகளை புரிந்து கொள்ளாமல் முஸ்லிம்களுடைய வாக்குகளை தாரை வார்த்தார்கள் என்றுதான் கூற முடியும். எனவே தொடர்ச்சியாக நாங்கள் பேசும் அடுத்தது. நன்றி ஹைதராஜ் அவர்களே. நான் இந்த திருவாளர் லட்சுமியாவிடம் போன்றேன். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த முஸ்லிம் சமூகத்தை வைத்து அரசியல் பிழைப்பு அவர்களை தேவைப்படும் போது பயன்படுத்துவதும், தமக்கு தேவை என்று வருகின்ற வேளையில் தமது சொந்த லாபங்களின் அடிப்படையிலே ஒரு பல்டி அடிப்பதுமே இந்த முஸ்லிம் கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது ஒரு முஸ்லிம் மக்களை ஏமாற்றும் செயல் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அஸ்மி அவர்களிடம் கேட்கின்றேன். நிகழ்வை எனக்கு தொடர்பை ஏற்படுத்த அந்த நண்பர் ஹைதர் அலி அவர்களுக்கு நன்றி கூறியவனாக, இந்த இங்கே பேசப்படுகின்ற 20வது சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களிலே முஸ்லிம் தலைவர்கள் அல்லது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20வது சீர்திருத்தத்துக்கு வாக்களித்தது சரியா தவறா என்கின்ற வாதம் இருக்கின்ற நிலையில், இவர்கள் இங்கே, அதாவது என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது நான் பிரதிநிதித்துவப்படுகின்ற தேசிய காங்கிரஸ் என்கின்ற கட்சியை தவிர ஏனைய கட்சிகள் 19வது சீர்திருத்தத்திற்கு முழுமையாக ஆதரவளித்து 19வது சீர்திருத்தத்திலே நிறைவேற்று அதிகார முறைமை இழக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்ட நிலையிலே அந்த பிரதமரை பாதுகாப்பதற்காக நீதிமன்றங்களுக்கு சென்று பெரிய பிரயத்தனங்கள் எல்லாம் எடுத்து போராடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அந்த அதிகாரம் ஒரு ஜனாதிபதியினுடைய கையில் செல்வதற்கு அந்த ஜனாதிபதிக்கு எதிராக, அந்த ஜனாதிபதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிக்கு எதிராக முஸ்லிம்களுடைய வாக்குகளை சுமார் 70% வடகிழக்கில் வாழுகின்ற முஸ்லிம்களின் வாக்குகளை எடுத்து பின்னர் அந்த இன்னும் ஒரு சீர்திருத்தம் வருகின்ற போது முழுமையாக அதற்கு ஆதரவு வழங்கியதனூடாக இவர்கள் அரசியலில் சரியோ தவறோ என்பதற்கு அப்பால் நாடகங்களை தொடர்ச்சியாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான விடயம். இரண்டாவது, 20வது சீர்திருத்தம் இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு சாதகமானதா என்கின்ற கேள்விக்கான விடை இப்பொழுது எங்களிடம் இருக்கின்றது. சாதகமானது என்கின்ற விடயம்தான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த வேலை ஒரு நாடக துணையிலான வேலை. ஆனால் 20வது சீர்திருத்தம் என்பது ஒரு ஜனாதிபதி, நிலையான ஜனாதிபதி, அதிகாரத்துவம் மிக்க ஜனாதிபதி. இங்கே 20 என்று குறிப்பிடப்படுவது 18 தான். 20 என்று குறிப்பிடப்படுவது 18வது சீர்திருத்தத்தை தான், 17வது தான், 16வது தான். இங்கு 20 என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாது. ஏற்கனவே இருந்த விடயம் தான் 20. இடையிலே வந்தது 19. இந்த 19 என்கின்ற விடயத்திலே முஸ்லிம் மக்கள் என்கின்றவர்கள் இந்த 19ஐ உருவாக்கி நடைமுறையாக ஒரு விடயத்தை கண்டு கொண்டார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது பாராளுமன்றத்திலே இருந்த பிரதமர் உட்பட அனைவரும் ஒரு புறமும், ஜனாதிபதி இன்னொரு புறமும் இருந்து மொத்த முஸ்லிம் சமூகத்தையும் இந்த விடயத்துக்கு இரையாக்கினார்கள். நாங்கள் எங்களது விடயங்களை ஒருவரிடம் முறையிட்டு அவரூடாக பிரச்சனைகளை தீர்ப்பது
சாதகமான நிலைப்பாடு என்பதாக நாங்கள் கருதுகிறோம். குறிப்பாக முஸ்லிம் மக்களுடைய ஆதரவு தளம் அம்பாறை மாவட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச என்கின்றவரை நாங்கள் ஆதரிக்கிறோம். 2005ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு இந்த 4 தேர்தல்களிலும் மஹிந்த ராஜபக்ச என்கின்றவரைத்தான் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய தேசிய காங்கிரஸ் ஆதரித்தது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட எங்களது கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினரை கிடைக்கவில்லை. காரணம், முஸ்லிம் எதிர்ப்புவாதம் மஹிந்த தரப்பிடம் இருப்பதாக கூறி அந்த விடயங்கள் முட்டுமுத்த முஸ்லிம்களிடம் நம்ப வைக்கப்பட்டு நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தோம். ஆனால் 2015 2020 காலப்பகுதிக்கு உட்பட்ட அந்த 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 இடைப்பட்ட நல்லாட்சி என்று முஸ்லிம்கள் கொண்டு வந்த அரசாங்கம் செய்த அநியாயங்கள் அல்லது அநியாயங்கள் செய்த இடங்களிலே நழுவல் போக்கை மேற்கொண்டவை. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு அம்பாறை பள்ளிவாயல் என்கின்ற பள்ளிவாயல் தாக்கப்படுகின்ற போது இலங்கை நாட்டினுடைய பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தார். அவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலுமே தங்களுக்கு வருகின்ற பந்தை இன்னும் ஒருவருக்கு த்ரோ பண்ணுகின்ற விடயங்களைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆட்சியை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நிலவரம் நடந்தால் கூட நாங்கள் யாரிடம் முறையிடுவது என்கின்ற விடயத்திலே மிக 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 மிகவும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருவராக யாரும் இல்லாத காரணத்தினால் ஏற்கனவே நாங்கள் மஹிந்த ராஜபக்சேக்கான எதிர்ப்பு வாதம் இருக்கத்தக்கதாக அம்பாறை மாவட்டத்திலே சுமார் 40,000 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய எங்களது தலைவர் 20ற்கு ஆதரவளித்தார். ஆனால் முஸ்லிம் அரசியல்வாதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இவர்கள் எல்லோரும் நின்று ஒரு ஆட்சியை நிறுவி அந்த ஆட்சியினூடாக ஏதாவது ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பில் இருந்த போதெல்லாம் தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ நன்மை அடைந்ததாக எங்குமே இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் சமூகமோ முஸ்லிம் சமூகமோ நன்மை அடைந்ததில்லை. நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு சீர்திருத்தம் வேண்டும், 20வது சீர்திருத்தம் வேண்டும். அது வந்தால் அது ஒட்டுமொத்த நாட்டுக்குரியதுதான். அது சிறுபான்மை சமூகத்துக்குரியது அல்லது பெரும்பான்மை சமூகத்துக்குரியது என்கின்ற விடயங்கள் இல்லை. ஆனால் சிறுபான்மை சமூகத்துக்கு நன்மை வகிக்கின்ற விடயம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது 2015 2020 வரைக்கும் நாங்கள் இந்த அரசியல் அமைப்பு 19வது அரசியல் அமைப்பின் ஊடாக ஒரு நிறைவேற்று அதிகார முறையை பாராளுமன்றத்துக்கு வழங்கியிருந்தாலும் அந்த முறைமையில் பாதிக்கப்பட்டவர்களாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. அதற்காக இந்த 20வது ஒரு வருடம் ஒரு ஜனாதிபதி ஒரு பொறுப்பு சொல்லுகின்ற ஒருவராக இருக்கின்ற போது, நாங்கள் பாதிப்படைகின்ற போது உரியவரிடம் அந்த விடயங்களை முறையிடலாமே தவிர, பெரும்பான்மை சமூகத்தை கொண்ட அல்லது சுமார் 75-80% பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ சிங்களவர்களாக இருக்கின்ற ஒரு இடத்துக்கு அதிகாரத்தை வழங்குவதனூடாக, குறிப்பாக ஒரு திகவாபி என்கின்ற பிராந்தியம் எங்களது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பிராந்தியத்திலே அதாவது அவர்களது புனித பூமியாக பிரதேசமாக ஒரு முஸ்லிம் பிரதேசம் அடையாளப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதை பாராளுமன்றத்துக்கு வழங்கினால் பாராளுமன்றத்திலே ஆளும் தரப்போ எதிர்த்தரப்போ இருக்கின்றவர்களில் 80% சிங்களவர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே நாங்கள் காணுகின்ற இந்த அதாவது அங்கு வழங்குவோம் இங்கு வழங்குவோம் என்பதை பொறுப்பு கூறுகின்றவர், அதாவது இந்த செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இலங்கையில் இருக்கின்ற அந்த சிஸ்டத்திலே உயர் நீதிமன்றமா பாராளுமன்றமா ஜனாதிபதியா என்கின்ற விடயத்திலே ஜனாதிபதிக்கான அதிகாரங்கள் இங்கே சொல்லுகின்ற 13 இன்று 19-20 வரை 19 தவிர 20 வரைக்கான காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக இருந்து வந்த விடயங்கள் தான். ஆனால் முஸ்லிம் சமூகம் இந்த 19 உருவானதன் பின்பு அனுபவித்த ஒரு பயங்கரவாத முத்திரை என்பது இலங்கையிலே அது எந்நாளும் மாற்ற முடியாத ஒரு விடயமாக இருக்கு. எனவே நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக 40 வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் ஜனாதிபதியாக முடியாது என்கின்ற காரணத்தினால் அவர் தனது தனிப்பட்ட தேவைக்காக உருவாக்கியதுதான்
19 என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் ஒருபோதும் ஜனாதிபதியாக பெற முடியாது என்கிற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயற்பாடுகளை கொண்டு வந்தான் அந்த விடயத்தை உருவாக்கினார். அதனால் தான் இலங்கையிலே கடந்த 5 வருடங்கள் கருப்பு நிறத்தினால் எழுதக்கூடிய 5 வருடங்களாக ஒட்டுமொத்த சமூகங்களும் உணர்ந்த ஒரு நிலை காணப்படுது. எனவே 20 இருக்கின்ற விடயங்களை நாங்கள் விவாதிக்கலாமே தவிர முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடியது உங்களுடைய தலைப்பு அரசியல் நாடகமும் என்கின்ற தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான விடயம். ஏனென்றால் முஸ்லிம்களை ஒரு பெயரை சொல்லி வாக்குகளை பெறுவார்கள், ஆனால் இன்னொரு பெயரை சொல்லி அவர்கள் அது தனிப்பட்ட தேவைகளை நிறைவு செய்வார்கள். எனவே அது நாடகம்தான், அது இல்லாமல் இல்லை. ஆனால் 20 என்கின்ற விடயத்திலே இவ்வாறான ஒரு பகுதியும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். நன்றி திரியாஸ்மி அவர்களே. நான் மீண்டும் உங்களிடம் வருகின்றேன். அதற்கு முன்பாக இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகவே 19வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பதாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் அதுவல்ல. தம்மை தெரிவு செய்த முஸ்லிம் மக்களை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மாற்றியிருக்கிறார்கள். தமக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது இந்த சிங்கள தேசிய இனவாதத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் மீண்டும் தமக்கு அதிகாரங்கள் வேண்டும் அல்லது அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்பதற்காக மக்களையே மாற்றுகிறார்கள் என்பதுதான் இங்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விடயம். மீண்டும் நான் உங்களிடம் வருகின்றேன். திருவாளர் ஜதீந்திரா அவர்களிடம் செல்லுகின்றேன். என்னவென்றால், இந்த தமிழர்களின் தந்திர அரசியலை உடைப்பதற்காகவே நாங்கள் 20 ஆதரித்தோம். தமிழ் தேசியம் என்ற பெயரிலே தமிழ் மக்கள் அரசுக்கு ஆதரவான புதிய அரசியலை மேற்கொள்ளுகின்றார்கள். இதிலிருந்து எமது மக்களை பாதுகாக்கவே நாங்கள் இந்த சட்டத்தை ஆதரித்தோம் என்று இவர் சொல்லுகிறார். ஆரென்றால் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹரின் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள். இவர் கூறுவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையில் இந்த 20வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று ரிஷாத் பதியுதீனுடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற ஆதரவு தெரிவித்தது என்பதை உண்மையில் அதனுடைய சரி பிழைகள் என்பதை முஸ்லிம் சமூகம் சார்ந்தது. அது உண்மையில் அது முஸ்லிம் சமூகம்தான் அதனுடைய சரி பிழைகளை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் உண்மையில் இந்த உரையாடலுக்கு வந்ததால் நீ குறிப்பாக இந்த தமிழருடைய தந்திரத்தை தோற்கடிப்பதற்காக தாங்கள் இந்த 20வது திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவு வழங்கியது என்று சொல்வது இந்த தமிழர் தந்திரம் என்ற ஒரு விஷயம் உட்புகுத்தப்படுவதால் இது தொடர்பாக பதிலளிப்பது பொருத்தமாக இருக்கும். என்னை போன்றவர் உண்மையில் இங்கே ஒரு தந்திரமும் இல்லை, தமிழர்களிடமே ஒரு தந்திரமும் இல்லை. இதுதான் முதலாவது விஷயம். உண்மையில் இதில் உள்ள அடிப்படையான பிரச்சனை என்னென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ், முக்கியமாக முஸ்லிம் காங்கிரஸ் அது ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்களை பிரதித்துவப்படுத்துகிறதா இல்லையா என்பதற்கு அப்பால் முஸ்லிம் சமூகம் தொடர்பான முடிவுகள் அல்லது முஸ்லிம் சமூகம் தொடர்பான உரையாடல்களை முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பிரதான கட்சி இலங்கை தீவை பொறுத்தவரை. இன்றைக்கு முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவளித்தது என்ற ஒரு விடயம் மேலே வருகிறது என்பது ஏன் என்று சொன்னால், அது முஸ்லிம் சமூகத்தை, அதாவது ஒரு தனித்துவமாக முஸ்லிம் சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகிற கட்சி என்ற காரணத்தினால். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம், தேர்தல் காலத்தில் அங்கே ஏற்கனவே ஒரு நண்பர் குறிப்பிட்டது போன்று கடந்த ஆட்சி காலத்தில் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல், பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சித்து எதிர்த்துத்தான் இவர்கள் வாக்குகளை பெற்றார்கள். ஆகவே கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த விடயத்தில், அரச எதிர்ப்பு என்ற விடயத்தில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை. அவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக கோட்டாபய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும், அது 20வது சட்டம் மட்டுமல்ல, அது எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரிக்க முடியாது. ஏனென்றால் அப்படியான ஒரு மோரல் பிரச்சனை கூட்டமைப்புக்கு உண்டு. ஏனென்றால் கூட்டமைப்பு இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தது, கோட்டாபயவை காரணம் எவ்வழியிலாவது தோற்கடிக்க வேண்டும் என்று கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டது. தமிழ் மக்களும் கோட்டாபய ராஜபக்ச வெற்றி பெறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவருடைய வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கினார். சஜித் பிரேமதாசா மீது விருப்பத்தினால் அளிக்கவில்லை, கோட்டாபய ராஜபக்ச மீதுள்ள எதிர்ப்பினால் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தார். இந்த பின்னணியில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் இப்பொழுது தலைவர் வெளியில் இருக்கிறார், ஏனையவர்கள் 20வது சட்டத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே ஒரு நாடகம்தான். அது நிச்சயம். ஏனென்றால் அதுக்கு ஒரு தர்க்கரீதியான விளக்கம் ஒன்றும் இல்லை. உண்மையில் இப்பொழுது நீங்கள் சொன்னது போன்று கரை சொல்லுகிறார் தமிழர்களுடைய தந்தத்தை. ஏனென்றால் அந்த முஸ்லிம் சமூகத்துக்குள் இருந்தும் அதே நேரம் முஸ்லிம் புத்திஜீவிகள் மத்தியில் இருந்தும் எழுகின்ற கேள்விகளுக்கு அல்லது விமர்சனங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் காரணமாக
ஏற்கனவே தமிழ் முஸ்லிம் உறவுகளில் ஆங்காங்கே இருக்கிற சிக்கல்களை இதன் பக்கமாக திருப்பி விடலாம் என்று அவர் யோசிக்கிறார். அதுதான் உண்மையான விஷயம். என்றால் இதை போட்டால் முஸ்லிம் சமூகத்தை திருப்திப்படுத்தி விடலாம். உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் எந்த தந்திரமும் கிடையாது. அது தந்திரங்களற்ற ஒரு கட்சியாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. அதுதான் உண்மை. அவை ஒரு தந்திரம் இல்லாத கட்சி ஒன்றின் தந்திரத்தை தோற்கடிக்க நாங்கள் 20வது சட்டத்துக்கு ஆதரவளித்தோம் என்று சொல்வதே முதலில் இது ஒரு நாடகத்தின் இன்னொரு உபநாடகம். ஆகவே இது உண்மையில் என்ன பொறுத்தவரையில் இதனுடைய சரிவிளைகளை முஸ்லிம் சமூகம் தான் சொல்ல வேண்டும். இதனுடைய இதனுடைய சரி அது ஒரு தற்கருதி அது முஸ்லிம் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அது ஒரு பிரச்சனை, அல்லது முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனை. இது ஒரு பிழையான விஷயம் என்றால் அதனுடைய விளைவுகளையும் முஸ்லிம் சமூகம் தான் சந்திக்க இருக்கிறது. முக்கியமாக என்னை பொறுத்தவரையில் தமிழ் நிலையில் நான் இதை சொல்வதாக இருந்தால் இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மிக மோசமான தோல்வி. ஏனென்றால் குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் தரப்புக்கு இது ஒரு மோசமான தோல்வி. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 2015 கிழக்கு மாகாண சபையில் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு 11 உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 7 உறுப்பினர்களை கொண்டிருந்த முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை விட்டுக் கொடுத்து ஒரு ஆட்சி அமைத்தது தொடர்பாக தமிழ் தரப்புக்குள் கடும் விமர்சனங்கள் உண்டு. முக்கியமாக சம்பந்தன் சுமந்திரன் தரப்பின் மீது இவர்களுடைய ஒரு பேரம் பேசுகின்ற அரசியலை கூட இவர்களுக்கு சரியா செய்ய தெரியாது. ஏனென்றால் 11 பேரை வைத்துக்கொண்டு 7 பேரை கொண்ட முஸ்லிம் காங்கிரசுக்கு முதலமைச்சரை விட்டுக் கொடுத்து ஒரு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு சரியாக அரசியலை கையாள தெரியாத கூட்டம் என்றுதான் தமிழ் சிவில் சமூக பரப்பிலும் முக்கியமாக மட்டக்களப்பில் இருந்தெல்லாம் கடுமையான விமர்சனங்களை கூட்டமைப்பு எதிர்கொண்டது. அப்பொழுதெல்லாம் சம்பந்தன் அதுக்கு சொன்ன பதில் என்னென்றால் முஸ்லிம் காங்கிரஸோடு நாங்கள் ஏன் இந்த ஆட்சியை ஏற்படுத்துறோம் என்றால் விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கிறோம், முஸ்லிம் சமூகம் எங்களுக்கு தேவை, நாங்களுடைய அரசியல் தீர்வுக்கு முஸ்லிம் சமூகம் தேவை என்றெல்லாம் சொன்னது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதனால் தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் உடனடியாக இதற்கு ஆவேசப்பட்டு அறிக்கை வெளியிட்டது சுமந்திரன். ஏனென்றால் இது சுமந்திரனுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் மோசமான தோல்வி. ஏனென்றால் அவர் முஸ்லிம் சமூகத்தோடு இணைந்து குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸோடு, நான் முஸ்லிம் சமூக எல்லா கட்சிகளையும் சொல்லவில்லை, முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து பல்வேறு விஷயங்களில் பயணிக்கலாம் என்று தொடர்ச்சியாக பேசி வந்தோம். அவ்வாறான சூழலில் தான் ஒரு மோசமான அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தங்களோடு இந்த 20வது சட்டத்தில் நிற்கும் என்று நம்பியிருந்த சூழலில் தான் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இப்படி கோட்டாபயனுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது அடிப்படையில் உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு மோசமான தோல்வி என்றுதான் நான் சொல்லுவேன். குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் தரப்பிற்கு. ஏனென்றால் அவர்கள் தான் அதிகமாக இந்த விடயங்களை முதன்மைப்படுத்தி பேசி வந்தவர்கள். மற்றும்படி முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரித்தது. ஆனால் இதில் நான் அதனுடைய ஆதரவை சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய ஆதரவு சரி பிழை பற்றி சொல்ல வேண்டியது முஸ்லிம் சமூகம் தான், நான் எங்களை போன்றவர்கள் அல்ல. ஆனால் இதுல ஒரு மோரல் இஷ்யூ ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு நேற்று வரைக்கும், அதாவது முதல் நாள் வரைக்கும் முக்கியமாக முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இந்த 20வது சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர்களில் அவரே அதுக்காக வாதாடி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஆதரவளிப்பது என்பது ஒரு அரசியல் என்ன சொல்றது, ஒரு மோரல் சொல்றது, ஒரு தார்மீக ரீதியான ஒரு பிரச்சனையும் அதில் கேள்வி எழுப்புகிறது. ஒரு தார்மீக ஒரு அறம், ஒரு அரசியல் அறம் சார்ந்த ஒரு கேள்வியும் அங்குண்டு. அதற்கு அந்த அறம் சார்ந்த விவாதங்களை செய்ய வேண்டியது முஸ்லிம் சமூகம் நிச்சயமாக. அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்குனால் தமிழர் தந்திரத்தை தோற்கடிப்பதற்கு 20வது சட்டத்துக்கு ஆதரவு வழங்கியோம் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு திசை திருப்புகின்ற ஒரு வாதம், இதை ஒரு தப்பி பிழைக்கின்ற வாதம். ஏனென்றால் தமிழர் தரப்பு 20வது சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தது கோட்டாபய ராஜபக்சவனுடைய நிகழ்ச்சிகளை முன்னிலைப்படுத்தி மேற்கொள்ளப்படுகிற எந்த ஒரு விஷயத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாலும் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வாக்குகளை பெறுகிற கட்சிகளாலும் எக்காலத்திலுமே ஆதரிக்க முடியாது. ஏனென்றால் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக எந்த அரசின் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அந்த அரசை எக்காலத்திலும் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் ஆதரிக்கவே முடியாது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், விக்னேஸ்வரன் போன்றவர்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்க வேண்டும். அதே நேரம் இங்கே முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் 20வது சட்டத்துக்கு வாக்களிக்கவில்லை. டாக்டர் தேவானந்தா என்ற ஒரு தமிழர் வாக்களித்திருக்கிறார், பிள்ளையான் என்ற ஒரு தமிழர் வாக்களித்திருக்கிறார், வியாழேந்திரன் என்ற கூட்டமைப்பில் இருந்து அங்கால் போன ஒரு தமிழர் வாக்களித்திருக்கிறார். இப்படி தமிழர்களும் இங்கே, அதாவது அரசு நிகழ்ச்சிகளோடு இணைந்து பயணிக்கின்ற அல்லது தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்றவர்களும் அங்கே ஆதரவை வழங்கியிருக்கிறார். ஆகவே
முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இங்கே ஆதரவளிக்கவில்லை. 20வது ஈழத்தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சிலரும் அங்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. முக்கியமாக இந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய வாக்களிப்பு என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் அறம் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்புகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ஜதீந்திரா அவர்களே. நீங்கள் சம்பந்தர் அவர்களும் இந்த முன்பு கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது, மாகாண சபை ஆட்சி அமைக்கின்ற பொழுது முஸ்லிம் காங்கிரசுக்கு விட்டு கொடுத்தது பற்றி தெரிவித்திருந்தீர்கள். அதன் தொடர்பாக ஹக்கீம் அவர்கள் கூறியிருந்தார் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தந்திரோபாயத்தினாலே நாங்கள் கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றினோம் என்று. ஆனால் சம்பந்தர் கூறியிருந்தார், நாங்கள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தோடு இணக்கம் காண வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் விட்டுக் கொடுத்தோம் என்று. ஆனால் ஹக்கீம் அவர்கள் சொன்னார், எங்களுடைய புத்தி சாதுரியத்தால் நாங்கள் கைப்பற்றினோம் என்பது. இது குறித்து நாங்கள் மீண்டும் பேசுவோம். நான் திரு கைதர் அவர்களுடன் வருகின்றேன். என்னவென்றால், இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அரசியலமைப்பு சபை இல்லாது செய்யப்பட்டிருக்கிறது, பாராளுமன்ற சபை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த நேரத்திலும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரால் பரிந்துரைக்கப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி நீக்க முடியும். அது மட்டுமில்லாது இந்த பாராளுமன்ற சபை மட்டும் அவதானிப்புகளை செய்கிறது. முன்பு அப்படியே முன்பிருந்ததற்கு மாறாக இங்கே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற சபைக்கு அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் வேண்டுமானால் இந்த ஆட்சியை ஒரு இடத்தின் பின்பு கலைக்கலாம் என்று அவருக்கு இருக்கின்ற அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அதவுல்லானுடைய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது அந்த கட்சிக்காக பேசவில்லை அஸ்மி அவர்கள் சொல்லுகின்றார், இந்த 20வது சட்ட திருத்தத்தில் சாதகமான விடயங்கள் இருப்பதாக. கைதர் அலி அவர்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எனக்கு இந்த அஸ்மின் அந்த விடயத்துக்கு நான் பதிலளிக்க முதல்ல ஒரு ஜதீந்திராவோட ஒரு விடயத்தை பத்தி நான் குறிப்பிடணும். என்னன்னு சொன்னால், அவருக்கு வேண்டுமென்றால் சம்பந்தன் ஐயா, சுமந்திரன் சம்பந்தவர்கள் போன்றவர்களுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்து அரசியல் இருப்பதனால் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா அவர்களிடம் தமிழ் தரப்பினுடன் எந்த தரப்பும் இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஏகபோக பிரதிநிதிகள் கிழக்கில் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடாது. கிழக்கு மாகாண அரசியலை பொறுத்தளவில் கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும், பிள்ளையானுடைய கட்சியும் அல்லது எங்களுடைய கருணாவினுடைய கட்சியும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இஸ்லாம் முஸ்லிம் எதிர்ப்பு ஒரு அலையை கிழக்கில் உருவாக்கியிருந்தார். குறிப்பாக கல்முனையில் ஹரிஸ் போட்டி போடுகின்ற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் கருணா போட்டியிட்டு முழுக்க இஸ்லாமிய எதிர்ப்பு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டதனால் முஸ்லிம் சமூகம் கருணாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வைத்தது. எனவே ஜதீந்திரா குறிப்பிட்டது போல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எந்த தந்திரமும் இல்லை என்று குறிப்பிட்டால் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அது யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கினுடைய நிலைப்பாட்டில் எந்த தந்திரமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் ஒரு மஹிந்த ராஜபக்ஷவோடு இணைந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு பிளான் அவர்கள் வகுத்தார்கள். இஸ்லாமிய எதிர்ப்பு வைத்தால் தமிழ் மக்களுடைய கூடுதலான வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கலாம் என்கின்ற ஒரு தந்திரத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இதில் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், சம்பந்தன் ஐயா குறிப்பிட்டீர்கள், நாங்கள் ஒரு தந்திரோபாயமாக முஸ்லிம்களை வெற்றி கொள்வதற்காகத்தான் கிழக்கு மாகாண சபையை விட்டுக் கொடுத்தோம். உண்மைதான், அப்படியான ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் அவர்களிடம் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பொழுது செயற்பட்டது எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல இல்ல. அவர்களுடைய வெளிநாட்டு தூதுவராலயங்கள் கூறுகின்றது, நீங்கள் இப்படியான விடயங்களை மேற்கொண்டால் அங்கு இப்படி காய் நகர்த்தலாம். எனவே வெளிநாட்டு தூதுவராலயங்கள் என்ன சொல்கின்ற விடயத்தில் உங்களுக்கு தெரியும், 2013 கால பகுதியில் பிரான்சில் பாரிஸில் நடைபெற்ற எரிக் சொல்ஹைமோடு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கூட எரிக் சொல்ஹைம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழர்களுடைய சர்வதேச தமிழர்களுடைய கருத்துக்களை மற்றாக திருப்பினார். என்னன்னு சொன்னால், நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லி நீங்கள் கருத்து கேட்டால் ஒருபோதும் இலங்கை வெற்றி கொள்ள முடியாது, தமிழ் பேசும் சமூகத்தினுடைய உள்ளங்களை வெற்றி கொள்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி எரிக் சொல்ஹைம் குறிப்பிட்டது ஞாபகம் இருக்கும். இதைத்தான் இப்பொழுது மீண்டும் எரிக் சொல்ஹைம் குறிப்பிடுகிறார். இப்படியான ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல போய்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அன்று முஸ்லிம் காங்கிரசுக்கு அந்த இடத்தை வகுக்கிறது. ஆனா இதில் ஒரு பிழை இருக்கிறது என்னென்றால், தமிழ் தரப்பு எதிர்பார்க்கின்றார்கள் முஸ்லிம்கள் வடகிழக்கு இணைப்பில் முஸ்லிம்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று. உண்மைதான், ஆதரவாக இருக்கும். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்முனை தேர்தல், அதாவது பிரதேச சபையை பிரித்து கொடுப்பதில் தமிழர் தரப்பு எதிர்ப்பாக இருக்கின்றார். இங்குதான் ஹரிஸுக்கும்
தமிழ் தரப்புக்கும் இடையிலான பிரச்சனை உருவாகின்றது. இதில் ஹரிஸ் பக்கத்தை நியாயத்தை நான் சொல்ல வரவில்லை. ஹரிஸ் அந்த தேர்தல் தொகுதியினுடைய எம்பி. எனவே ஹரிஸுக்கு எதிரான அழுத்தங்கள் இருக்கின்றன. எனவே ஹரிஸ் சொல்வது, நான் அரசாங்கத்தோடு இணைந்தாவது அந்த சாய்ந்த மருது பிரதேச சபையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வேலை திட்டத்தில் இறங்கப் போகின்றேன் என்று அந்த இடத்துக்கு எங்களுடைய கருணாவாக இருக்கலாம், வியாழேந்திரனாக இருக்கலாம், கடந்த காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ரத்ன தேரர் உட்பட பல தேரர்களை அங்கு அழைத்துக் கொண்டு அவர்கள் சிங்கள மயமாக்கலின் ஊடாக நாங்கள் இஸ்லாமிய எதிர்ப்பை பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு பதிலளிக்க கொடுக்கக்கூடிய ஒரு தேவை ஹரிஸுக்கு இருக்கின்றது. எனவே ஹரிஸ் அதைத்தான் இங்கு ஹரிஸ் சொல்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் கருதுவோம். அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம் என்று சொன்னால், இன்று உலகளாவிய ரீதியில் ஜனநாயகத்தை நோக்கி கொண்டு உலகளாவிய எல்லா நாடுகளும் ஜனநாயகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தங்களுடைய ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை தங்கள் வயப்படுத்திய ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற இலங்கையில் 1900 அஸ்மி குறிப்பிட்டது போல புதிதாக ஒன்றும் வரவில்லை. நாங்கள் 18ஐ தான் ஆதரித்தோம் என்று கூறுகின்றார். ஆம், 18ஐ தான் ஆதரித்தீர்கள். கடந்த காலங்களில் ஒரு சமூகம் ஜனநாயக ரீதியாக முன்னேற்ற ஒரு பாதையில் வந்துவிட்டு மீண்டும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமான ஒரு செயல். இன்று ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் துருக்கி ஒரு ஜனநாயக திட்டத்திலிருந்து அர்தோகான் துருக்கியை கைப்பற்றினவுடன் முழு அதிகாரங்களை தன்னகத்தில் வைத்துக் கொண்டு அங்கு மீண்டும் ஒரு கலீபாவாக முற்படுகின்ற அர்தோகான் போன்றவர்கள் இருக்கின்றார். இப்படியான ஒரு நம்ம சொல்ல போனால் தனக்கு ஒரு அதிகார மமதையில் செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இந்த ராஜபக்சனுடைய நிலைமை. தன்னை ஒரு அரசனாக சித்தரித்து காட்டுகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை தான் நாங்கள் 20வது அரசியல் யாப்பு திருத்தத்தின் மூலமாக பாராளுமன்றத்தினுடைய சபை கலைக்கப்பட்ட ஒரு இந்த நிலைமை பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கின்ற ஒரு முறைமையை முழுக்க ஜனாதிபதி தன்னகத்தை கொண்டு வருவதற்குரிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இந்த ராஜபக்ஷ 18வது அரசியல் யாப்பையும் 17வது அரசியல் யாப்பையும் தன்னகத்தை வைத்துக் கொண்டு ராஜபக்ஷாக்கள் எப்படி 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவருகின்ற தருவாயில் யுத்த கால பகுதியில் கோட்டாபாய ராஜபக்ஷ எப்படி ஒரு பலம் பொருந்திய அரசு அதிகாரியாக பாதுகாப்பு செயலாளராக இருந்து கொண்டு இலங்கையில் எப்படியான அநியாயங்களை மேற்கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியும். இரவாக எப்படி கருத்து சொல்பவர்களை இல்லாமாக்கினார்கள், குரல் வலைகளை நசுக்கினார்கள். இப்படியான ஒரு விடயம் எங்களுக்கு நாங்கள் கண்கூடாகவே கண்டோம். இந்த விடயம்தான் மக்களுக்கு 20வது அரசியல் யாப்பை கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு அச்சம் என்றால், இது போன்ற ஒரு விடயங்களினால் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் பலம் பொருந்திய ஒரு சர்வாதிகாரியாக இலங்கையில் தோற்றம் பெறுவாரா அப்படின்ற ஒரு அச்சம் தான் மக்கள் மத்தியில் நிலவுகின்றது. அந்த அச்சத்துக்கான ஒரு விடயத்தை தான் அவர் தன்னுடைய சட்டத்தரணிகள் மூலம் மிக சாதுரியமான அப்படியான முறைகளில் கையாண்டு இந்த விடயங்களை அவர்கள் மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். இது ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் எதிர்காலத்தில் ஒரு நாங்கள் நினைக்குவது போல ஸ்ரீலங்கா ஒரு ஜனநாயக விழுமியங்களை பேணிய ஒரு நாடாக எதிர்காலத்தில் பரிணமிக்கும், எதிர்காலத்தில் செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தென்படுவதாக இலங்கையினுடைய போக்குகளில் எங்களுக்கு தென்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால், கோவிட்-19 நாள் இறந்தவர்களை முஸ்லிம்கள் தங்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யும் பொழுது கூட அதனை எதிர்பார்க்கின்றார்கள் தங்களுடைய மத கிரியைகளை நிறைவேற்றி அடக்கம் செய்வதற்கு. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷாவினுடைய இந்த சுகாதார திட்டங்களை மேற்கொள்கின்ற இராணுவ நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு செல்வது, இந்த இராணுவத்தின் கையில் இருக்கின்ற அந்த அமைப்பு அதனை ஜனாசாக்கள் எரிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை, இது முழுக்க ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகள் சார்ந்த ஒரு விடயம். இந்த விடயத்தை கூட விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எதிர்காலத்தில் எப்படி செயற்படக்கூடும்? ஒரு பாடசாலை எப்பொழுது நடத்தப்பட வேண்டும் என்று இதற்கு முன்பு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கல்வி அமைச்சு தான் சுற்றறிக்கை விடும். சுகாதார திணைக்களம் வைத்தியர்கள் எப்படி செயற்படுவார்கள்? கல்வி அமைச்சு தான் சுற்றறிக்கை விடும். இப்பொழுது அவை அனைத்தும் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தில் இருந்து தான் சுற்றறிக்கைகள் செல்கின்றன. சவேந்திர சில்வா தான் அந்த அறிக்கையை வெளியிடுகின்ற நிலைமை உருவாகிறது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரதேச செயலகங்களும் கூட அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருக்கு. முந்தி இவைகள் அனைத்தும் ஒரு மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைப்புகள் சம்பந்தமான ஒரு அமைச்சுக்கு கீழ் இருந்தவைகள் எல்லாம் இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொரு தனி மனிதர்களும் பிரதேச செயலகங்களின் கிராம சேவகர்களின் வாழுகின்ற தனி மனிதர்கள் அரச கண்காணிப்புக்கு கீழ் உட்படுத்தப்படுகின்றார்களா என்ற ஒரு அச்சம் உருவாகி இருக்கு. நாட்டினுடைய சிவில் நிர்வாகம் முழுக்க முழுக்க இராணுவ கட்டமைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கப்பட்டதற்கு சமம் இந்த 20 மூலமாக என்று தான் கூறும். நன்றி திரு கைதர் அலி அவர்களே. நான் அஸ்மி அவரிடம் வருகின்றேன். இந்த அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிங்கள வாக்குகளை ஈர்ப்பதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி, அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று இடைவிடாமல் இந்த அரசு தாக்கியது. அவர்கள் ஒருபோதும் அரசாங்கத்தில் உள்வாங்கப்பட மாட்டார்கள் என்று கூட இந்த அரசு கூறியது. அது மட்டுமல்லாது ஒரு சிலர் செய்த அந்த பயங்கரவாத தாக்குதலை வைத்துக்கொண்டு முழு முஸ்லிம் சமூகமே பயங்கரவாதிகளாக இந்த அரசாங்கம் சித்தரித்தது. இத்தகைய ஒரு அரசாங்கத்தை உங்களை போன்றவர்கள் உங்களுடைய சுய லாபங்களுக்காக ஒரு குறுகிய ஒரு சில தொகையான மக்களுக்காக முழு முஸ்லிம் மக்களையும் ஆபத்தில் கொண்டு வருவதோடு ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு சர்வாதிகாரியிடம் கையளிப்பதற்கு நீங்கள் வழிவிட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த 6 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தான் இந்த 20வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு பாதகமாக செயற்பட்டீர்கள் என்று உங்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அஸ்மி அவர்களே, இதற்கான உங்களுடைய பதில் என்ன? இந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளும் நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. முதலாவது விடயம். ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து தேர்தல் கேட்டவர்கள், அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே கோத்தபாய ராஜபக்ச அவர்களை ஆதரித்தவர்கள், அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலிலே அவர் சார்பு தனித்துவமாக நின்று தேர்தலிலே போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினரானவர்கள். எனவே இங்கே இருக்கின்ற 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடு எவ்வாறானதென்றால், சிங்கள மக்களுக்குள்ளே இருந்த சிங்கள பேரினவாத சக்திகள் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக்கி, அல்லது முஸ்லிம் யாரோ ஒரு முஸ்லீம் அல்லது முஸ்லீம் பேர் தாங்கி ஒருவர் செய்த தவறுக்காக முஸ்லிம்களை எல்லோரையுமே தீவிரவாதிகளாக்கி அந்த சிங்களவர்களுடைய பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்காக முயற்சி செய்தார். அதே போல அவர்கள் அவ்வாறு நம்மளை சித்தரித்திருக்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் எதிரணியிலே இருக்கிறோம், போராடுகிறோம் என்று சொல்லி முஸ்லிம்களது பெரும்பான்மையான வாக்குகளை பெறுவதற்கு நீங்கள் சொல்லுகின்ற 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு அவர்களுடைய தலைவர்களும் இணைந்து முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்றார்கள். இதுதான் கடந்த காலத்தில் நடந்த விடயம். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம், 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில், 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலும் 2 தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அரசியல் அணுகுமுறைகளை வைத்து, பள்ளியா மஹிந்தையா என்கின்ற கோஷங்களை வைத்து தேர்தல் காலங்களிலே வெறுமனே முஸ்லிம்களது உணர்வுகளை தூண்டி வாக்குகளை பெறுவது, அதன் பின்னர் அரசு ஒன்று அமையப்பெறுகின்ற போது மஹிந்த ராஜபக்சவுடன் ஓடோடி சென்று அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொள்வது. இவர்கள் வெற்றி பெற்ற தருணம் 2015ஆம் ஆண்டுக்கான தேர்தல். 2015ஆம் ஆண்டு தேர்தல் கூட நாங்கள் மஹிந்த தரப்பை ஆதரித்தோம், அவர்கள் இன்னும் ஒரு தரப்பை ஆதரித்தார்கள். அந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே சுமார் 95% சிறுபான்மை முஸ்லிம்கள் அது வாக்குகளை மைத்ரிபால சிறிசேனுக்கு வழங்கினார்கள். அதுபோல 95% முஸ்லிம் வாக்குகளை பெற்று சுமார் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஆட்சியிலே பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எல்லோருமே ஒரு அணியிலே இருந்தார்கள். சகோதரர் மிகவும் தெளிவாக இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். முஸ்லிம் மக்களுக்குள்ளும் தமிழ் மக்களுக்குள்ளும் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்த சிறு சிறு விடயங்களாக இருந்த ஒரு விடயத்தையேனும் அரசுக்குள் இருந்தவாறு இவர்களால் தீர்வு காண முடியவில்லை. 95% சிறுபான்மை மக்களுடைய வாக்குப்பலம், அவர்கள் உருவாக்கிய இங்கு சொல்லப்படுகின்ற 19 கொண்டு வந்த ஜனநாயக அரசியல் வழிமுறை, இவ்வாறான விடயங்கள் எல்லாமே இருந்தும் கூட ஒரு சிறு விடயம், குறிப்பாக கல்முனை பிரதேச செயலக விடயம் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இரு தரப்பு, தமிழ் தரப்பு, முஸ்லிம் தரப்பு. தமிழ் தரப்புக்கு என்ன வேண்டும்? கல்முனையில் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் அங்கு
முஸ்லிம்களுக்குள்ளும் தமிழர்களுக்குள்ளும் பிரச்சனை இருக்க வேண்டும். ஹரிஸ் போன்றவர்களுக்கு என்ன தேவை? தேர்தல் காலம் வந்தால் புலியினுடைய கொடியா அல்லது பிறையினுடைய கொடியா என்கின்ற தேவை வேண்டும் அவருக்கு. அதுபோல இங்கே எங்களது பிராந்தியத்திலே வட்டமடு என்கின்ற விவசாய நிலத்தினுடைய பிரச்சனை, அது கால்நடை தமிழர்களுக்கா அல்லது விவசாய நிலம் முஸ்லிம்களுக்கா என்கின்ற பிரச்சனை. இவ்வாறு சிறிய 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 பிரச்சனைகளுக்கு கூட கடந்த அரசாங்கத்தில் 19 கொண்டு வந்தவர்கள், முஸ்லிம் தமிழ் வாக்குகளில் 95% பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் அரசு தரப்பில் இருந்து கூட நீங்கள் சொல்வது போன்று தீர்வு காண முடியவில்லை. அஸ்மி அவர்களே, என்னிடம் குறுக்குறுவதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகின்ற இந்த 19வது சட்ட திருத்தத்தில் அவர்களுடைய நிறைவேற்றவில்லை என்று கூறுகிறீர்கள். ஆனால் பல முஸ்லிம் அமைச்சர்கள் அங்கே அமைச்சர் பதவியில் ஏற்றிருந்தார்கள். முஸ்லிம் சமூகத்தை அதாவது அந்த கல்வி ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக அபிவிருத்தியூடாக அவர்கள் பல பணிகளை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்ப இருக்கின்ற இந்த அரசாங்கம், இந்த 20வது சட்ட திருத்தத்தை உருவாக்கிய அரசாங்கம் முஸ்லிம் மக்களுடைய ஆதரவே எங்களுக்கு தேவையில்லை என்றார்கள். உங்களை அமைச்சர் பதவியில் நாங்கள் இணைத்துக் கொள்ளோம் மட்டும் என்றும் சொன்னார்கள். அப்படி இருந்த அரசுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வந்திருக்கிறீர்கள். அப்ப உங்களுடைய கட்சி உங்களுடைய நெருக்கத்துக்காக ஒரு உங்களை தவிர்த்த ஏனைய முஸ்லிம் மக்களுடைய அபிலாசைகளை நீங்கள் நிராகரித்து வருகிறீர்கள் தொடர்ச்சியா. 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது நாங்கள் மட்டுமே அமைச்சராக இருந்தோம். 2010ஆம் ஆண்டு ரிஷாட் பதியுதீன் நாங்கள் அமைச்சராக இருந்தோம். ரவுஃப் ஹக்கீம் இடையிடையே எதிர்த்து விட்டு வந்து அமைச்சராக இணைந்து கொள்வார். 2015ஆம் ஆண்டு இவர்கள் எல்லோரும் அமைச்சராக இருந்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு செய்த அபிவிருத்தி பணிகள் என்ன, அல்லது இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இவர்கள் கல்வி மேம்பாடோ சரி அல்லது ஏதாவது ஒரு அபிவிருத்தி பணியை செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அடையாளப்படுத்தி சொல்வீர்களே, ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் குறிப்பாக இந்த விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே தனித்துவமாக கேட்டு சுமார் 40,000 வாக்குகள், அதுவும் அம்பாறை மாவட்டத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்றவர் எங்களது கட்சியின் தலைவர். ஏன் இந்த முஸ்லிம் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை? 40,000 வாக்குகளை எடுத்து ஒரு பாராளுமன்ற இவ்வளவு பிரச்சனைகளும், காலத்துக்கு காலம் இந்த தலைவர்கள் மாறுவதும், எதிரணியில் என்று பேசுவதும் என்று இதோடு 4வது தடவையாக இடம்பெறுகிறது. 1வது 2வது தடவை அல்ல. இந்த 20வது திருத்தத்துக்கு ஆதரவளித்தது என்பது ஒரு பூதாகரமான விடயமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய 6 பிரதிநிதிகளும் ஆதரவளிக்கா விட்டாலும் 180 பெற்றிருப்பார்கள். அங்கே எதிரணியில் இருக்கின்ற டயனா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியைச் சேர்ந்த அரவிந்தகுமார் என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் வந்ததன் பிற்பாடு 180 பெற்றுக்கொண்டார்கள். மைத்ரிபால ஸ்ரீசேனா அவர்கள் ஆதரவளிக்காத விடத்து 150 பெற்றுக்கொண்டார்கள். இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய 6 பிரதிநிதிகளும் எதற்காக இணைந்து கொண்டார்கள் என்கின்ற விடயம் இன்னும் புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை முஸ்லிம் சமூகம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக இந்த 6 பிரதிநிதிகளும் 20வது திருத்தத்துக்கு ஆதரவளித்தது தொடர்பில் நாங்கள் பேசுவதை விட முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே பாரிய முரண்பாடுகள் இருக்கிறது. இவர்கள் ஏன் ஆதரவளிக்க வேண்டும்? எங்களது வாக்குகளை மஹிந்த ராஜபக்சவா பள்ளிவாயலா என்று பெற்றுக்கொண்டு இவர்கள் இவ்வாறு முஸ்லிம் சமூகத்தை சிங்கள சமூகத்துடன் மோத விட்டு இவர்கள் போய் இணைந்து கொள்வதென்றால் நாங்கள் ஏன் மோத வேண்டும்? நாங்கள் ஏன் சிங்கள மக்கள் பெரும்பான்மை மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக முஸ்லிம் சமூகம் என்கின்ற ரீதியில் இவர்களோடு பின்னால் செல்ல வேண்டும்? இவர்கள் தான் எங்களது உணர்வுகளை எல்லாம் தூண்டி மொத்தமான வாக்குகளையும் பெற்றுவிட்டு இன்று சரணகதி அரசியல் செய்து விட்டார்கள் என்கிற நிலைப்பாடு முஸ்லிம் அதை மாற்றி அமைக்கத்தான் இந்த ஹரிஸ் போன்றவர்கள் சொல்கின்ற விடயம் என்ன? தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சூழ்ச்சி வலைகளில் இருந்து மீளுவதற்காக அரசாங்கத்துக்கு வாக்களித்தோம் என்கின்ற விடயம். இது என்ன விடயம் என்றால் கல்முனையினுடைய அரசியலை காப்பாற்றுவதற்காக, கல்முனையினுடைய முஸ்லிம்களது அரசியலை காப்பாற்றுவதற்காக, அல்லது கல்முனையிலே அவருக்கு இருக்கின்ற ஆதரவு தளத்தை காப்பாற்றுவதற்காக இங்கு ஏதோ ஒரு விடயத்துக்கு விலை போய்விட்டு சொல்லுகின்ற விடயங்கள். எனவே முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் அபிலாஷைகள் என்பது தமிழ் தரப்பினுடைய அரசியல் அபிலாஷைகளை இரண்டையும் நாங்கள் ஒப்பீடு செய்கின்றோம். நீங்கள் குறிப்பாக உங்களிடம் நாங்கள் சொல்ல வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் யாரும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ என்கின்ற விடயத்தை விட இந்த 90களில் வடக்கில் இருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு,
அதன் பின்னர் பள்ளி வாயல்களில் இடம்பெற்ற நூற்றுக்கணக்கான கொலை, அதன் பின்பு இடம்பெற்ற அனைத்து நிலாபகரிப்புகள், அனைத்து விடயங்களிலுமே தமிழ் பேசும் மக்களாக போராட்ட காலங்களில் 85களிலே அனைத்து அரசியல் இராணுவ இயக்கங்களிலும் தமிழர்களோடு இணைந்து பயணித்த முஸ்லிம் மக்கள் 90களின் பின்னர் தமிழினத்துக்கான போராட்டமாக மாற்றமடைந்ததன் பின்னர் தான் வெறுப்புணர்வு கொண்டார்கள் என்கின்ற இந்த விடயத்தை 90களிலே வெளியிட்டப்பட்டது தவறு என்று சுமந்திரன் போன்றவர்கள் ஏற்றுக்கொண்ட நிலை நாங்கள் இன்று பேசுகின்ற விடயம் என்னவென்றால், இவ்வாறான எதிர்ப்புகள் மறைந்து இரு சமூகங்களும் ஒன்றாக வாழலாம் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கின்ற போது இடையிலே கருணா போன்ற ஒருவர் வருவார், வந்து கல்முனையிலே தனது கொடியை ஏற்றுகின்ற போது கருணாக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசுகின்ற போது முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? கருணாக்கு எதிராக பேசுவார்கள். அங்கு என்ன நிகழும்? முஸ்லிம் தமிழ் வாதம் நிகழும். இது திட்டமிட்ட வகையிலே இடம்பெற்று வருகின்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சி நிகழும். எனவே நன்றி அஸ்மீர் அவர்களே. நாங்கள் வேறு விடயத்துக்கு செல்லுகிறோம். இதிலே என்னவென்றால், நான் மீண்டும் உங்களிடம் வருகின்றேன். அதற்கு முன்பாக உங்களிடம் சில விடயங்கள், இந்த தேசிய கொள்முதல் சேவைகள் ஆணையத்தை இந்த அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது, மற்றும் பொது சேவை ஆணைக்குழுவை நீக்கி இருக்கிறது. மற்றதும் அந்த நிதி கட்டுப்பாடு விடயமாக, அதாவது ஜனாதிபதி தான் நினைத்த வகையில் நிதியை கையாள முடியும். இறக்குமதி ஏற்றுமதியிலே அங்கு ஏற்படுகின்ற அந்த நிதி நிர்ணயத்தை எல்லாம் அவர்கள் ஒரு வெளிப்படையாக பேசுவதற்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் நினைத்ததை செய்யலாம் என்று எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு, அத்தகைய ஒரு ஆட்சியில் மேலும் அதிகாரங்களை ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு குவிப்பதற்காக நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் திரு ஜதீந்தர் அவர்களிடம் வருகின்றேன். இங்கே கைதரி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். நீங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தந்திரமே இல்லை, ஆனால் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான தந்திரங்கள் பிள்ளையான், கருணா போன்றவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இல்ல, நான் திரும்பவும் அந்த திரு கைதர் அலி அவர்கள் சொன்னதை குறிப்பிட்ட சொல்றேன். இப்பவும் நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது 20வது திருத்தச் சட்டத்தை எதிர்த்து கூட்டமைப்பு மீதும் தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இணைய தரப்புகள் எதிர்த்து வாக்களித்ததற்கு பின்னால் எந்த விதமான தந்திரங்களும் கிடையாது. அதில் ஒரே ஒரு விடயம், இந்த நாடு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி போவதை ஜனநாயகத்தை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய கட்சிகளும் அதில் எதிர்த்து வாக்களித்தன. அப்படித்தான் அவர்கள் வாக்களிக்க வேண்டும். அது ஒரு விடயம். ஆனால் திரு ஹைதர் அலி அவர்கள் குறிப்பிடுகின்ற மற்ற விடயம், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அம்பாறையில் கருணா, மட்டக்களப்பில் பிள்ளையான் அவருடைய ஆட்கள், அவர் உள்ளுக்கு இருந்தார், அவருடைய ஆட்கள் குறிப்பாக அவர்களுடைய வாக்கு வங்கியை பெருப்பித்துக் கொள்வதற்காக முக்கியமாக முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரங்களை அவர்கள் செய்தது உண்மை. அது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அம்பாறையில் அந்த முஸ்லிம் எதிர்ப்பு பிரச்சாரங்களை செய்து அவர் கணிசமான வாக்குகளை அம்பாறையில் பெற்றுக்கொண்டு இறுதியில் அம்பாறைக்குரிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை இல்லாமலாக்கினார். இதுதான் கடைசியாக அவர் முஸ்லிம் எதிர்ப்பு பேசியதில் தமிழ் சமூகம் அடைந்த நன்மை என்னென்றால் அம்பாறைக்கு கிடைத்துக் கொண்டிருந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனது. ஆனால் இங்கே பிரச்சனை, இப்பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் தமிழர்களுடைய தந்திரத்தை ஒரு பேச்சுக்காக வைத்துக் கொள்வோம், தமிழர்களுடைய தந்திரத்தை தோற்கடிப்பதற்காக 20க்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம் என்றால், இந்த கருணா, பிள்ளையான் போன்றவர்கள் இப்பொழுது யாருடன் இருக்கிறார்? உண்மையில் கூட்டமைப்பும் 20ஐ எதிர்த்து வாக்களித்தவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். கூட்டமைப்பு அரசாங்கத்தோடு, கூட்டாவிய ராஜபக்ச அரசாங்கத்தோடு இன்றைக்கு இருப்பவர்கள் யார் என்றால் கருணா, பிள்ளையான் போன்றவர்கள். ஆகவே அவர்களையும் வைத்துக் கொண்டு இவர்கள் எதிர்பார்க்கின்ற தந்திரோபாயத்தை தோற்கடிப்பதற்கு இதே அரசாங்கம் எப்படி முஸ்லிம் காங்கிரசுக்கு உதவி செய்ய போகிறது? இரண்டாவது பிரச்சனை, அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த கல்முனை பிரச்சனை. உண்மையில் அவர் ஏற்கனவே பேசிய அந்த திரு அத்தாவுல்லாவுடைய கட்சி அஸ்மின் அவர் பேசியதை போன்று கடந்த ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தோடு மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கருணாவும் இந்த பிரச்சனையை தீர்த்து தருகிறேன், நான் கல்முனையை பெற்று தருகிறேன் என்றுதான் தமிழர்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பிரச்சாரங்களை செய்து வாக்குகளை பெற்றுக்கொண்டார். ஆனால் கருணாவால் அதை பெற்றுக் கொடுக்க முடிந்ததா என்றால் இல்லை. ஆகவே நிச்சயம் இதெல்லாம் வாக்குகளை பெறுவதற்கு இவர்கள் மேற்கொள்ளுகிற ஒரு தந்திரோபாயம். இதற்கு உண்மையில்
வெகுசன மக்கள், குறிப்பாக மக்கள் இதற்கு பலிக்கடாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர் சொன்னது போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக கடுமையான மிக மோசமாக பிரச்சாரங்களை செய்தான் அவர்கள் வாக்குகளை பெற்றார்கள். ஏற்கனவே தமிழ் முஸ்லிம் சமூகத்துக்கிடையில் ஆங்காங்கே இருந்த சில இடைவெளிகளை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் குறிப்பாக இளைஞர்களை இலக்கு வைத்து கடுமையான பிரச்சாரங்களை செய்தார். அந்த பிரச்சாரங்களின் விளைவாக அவர்கள் வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார். ஆனால் பிரச்சனை, இவர்கள் அனைவரும் இப்பொழுது ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள். 20 ஆதரித்த முஸ்லிம் காங்கிரஸ், 20 ஆதரித்த ரிஷாட் பதியுனுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிள்ளையார், கருணா எல்லாம் இப்பொழுது ஒரு இடத்தில் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது அனைவரும் ஓரணியாக நின்று கோட்டாபய அரசாங்கத்தை பலப்படுத்துவதற்காக நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது தந்திரத்தை தோற்கடிக்க போகின்றோம் என்று சொல்லி உண்மையில் முஸ்லிம் சமூகத்தை மேலும் பலிக்கடாக்கி இருக்கிறார்களா இல்லையா என்பதை அது அவர் ஏற்கனவே சொன்னது போன்று முஸ்லிம் சமூகம் தான் அதை பற்றி கருத்துக்களை கூற வேண்டும். ஆனால் முக்கியமாக நீங்கள் ஒரு கிழக்கு மாகாண, குறிப்பாக 2015 இந்த கிழக்கு மாகாண சபையில் முஸ்லிம் காங்கிரசும் டிஎன்ஏயும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக வெளியில் அதிகம் உரையாடப்படாத ஒரு விடயம் இருக்கிறது. உண்மையில் அந்த நேரத்தில் அம்பாறையைச் சேர்ந்த தயா கமகி கூட்டமைப்போடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்குரிய மேலதிக உறுப்பினர்களை நான் கொண்டு வருகிறேன், எனக்கு முதலமைச்சர் பொறுப்பை தாருங்கள், ஆனால் 3 மாதத்துக்கு பின்னர் நான் அந்த முதலமைச்சர் பொறுப்பையில் ராஜினாமா செய்துவிட்டு உங்களிடம் தருவேன் என்று ஒரு டீலோடு வந்தார். திருவண்ணாமலையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் நானும் பங்கு கொண்டிருந்தேன். அவர்கள் டிஎன்ஏயில் இருந்த சிலரும் அதில் இருந்தார். அதன் பிறகு இந்த கல்வி அமைச்சராக இருந்த தண்டாயுதபாணியும் அந்த கூட்டத்தில். அப்பொழுது கூட்டமைப்பினர் அதை முற்றிலும் நிராகரித்தார்கள். அப்படி ஒரு உடன்பாட்டை சம்பந்தன் ஐயா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஒருபோதும் செய்ய முடியாது என்று அதோட தியாகமகி அந்த 2-3 நேரம் மட்டக்களப்பில் உள்ள சிவில் சமூக அமைப்புகளோடு எல்லாம் தியாகமகி பேச்சுவார்த்தை நடத்தினார். எனக்கு இதுக்கு ஆதரவளியுங்கள், நான் உங்களுடைய முதலமைச்சரை தவிர மற்ற ஏனைய எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் டீலை போட்டார். ஆனால் அதற்கு சம்பந்தன் தரப்பு இணங்கிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து ஆட்சி அமைப்பதன் மூலம்தான் நாங்கள் தமிழ் முஸ்லிம் நல்லுறவை பேணி பாதுகாப்பதற்கு இது முக்கியம் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த முடிவு எடுத்தார்கள். ஆனால் அதில் 2 கட்சியும் பிழைவிட்டது பிறகு என்றால் ஆட்சி அமைத்த பிறகு இந்த முஸ்லிம் சமூக உறவை பலப்படுத்துவதற்கு உண்மையில் அந்த வெறுமனே அந்த முதலமைச்சர் விஷயத்தை விட்டுக் கொடுத்து ஆட்சி அமைத்ததோடு எல்லாம் முடிந்து விட்டது. தமிழ் முஸ்லிம் உறவை கட்டி எழுப்புவதற்கு இந்த 2 கட்சிகளுமே வேலை செய்யவில்லை. முக்கியமாக தமிழ் கூட்டமைப்புக்கு அந்த இலக்கின் அடிப்படையில் அந்த பயணத்தை ஆரம்பித்திருந்தால் அது கூட்டமைப்புக்கு பாரிய பொறுப்பு இருந்தது. ஏற்கனவே ஆங்காங்கே முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்த சூழலில் தமிழ் முஸ்லிம் உறவை பலப்படுத்துவதற்கு அந்த கிழக்கு மாகாண சபையை மிகவும் வலுவான ஒரு தளமாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் கூட்டமைப்பு அதை செய்யவில்லை. கூட்டமைப்பு அதில் பிழைவிட்டது. இரண்டால் இந்த தமிழ் முஸ்லிம் உறவு இன்றைக்கு நிற்றல்ல. குறிப்பாக அது இந்த ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட குறிப்பாக 90களுக்கு பிறகு தமிழ் முஸ்லிம் உறவில் ஒரு ஏற்பட்ட விரிசலை ஆங்காங்கே ஊதிப்பெருப்புக்கின்ற வேலையை அரசுகளும் செய்தது. அரசுகளும் அதை திட்டமிட்டு செய்தது. அதற்கு தமிழர் தரப்பில் இந்த நேரம் போதாமல் இருப்பதனால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் உண்மையில் 20 ஆதரித்ததில் ஒரு தந்திரமும் கிடையாது. ஏனென்றால் 20 தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக விழுமியங்களை பாதுகாத்ததன் அடிப்படையில் அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் அது நேரம் கிழக்கில் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் செய்யப்பட்டது, அப்படி வாக்குகள் பெறப்பட்டது என்பது உண்மை. நான் அதை மறக்கவில்லை. அது நிச்சயமாக நடந்தது உண்மை. இது போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் நாங்கள் ஒரு சமூகங்கள் மத்தியில் ஒரு உறவை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல எங்கள் எல்லோருக்கும் உண்டு என்றதான் நான். நன்றி திரு ஜெயந்திரன் அவர்களே. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக குறுகிய 3 நிமிடம் திரு கைதர் அவர்களுக்கு தருகின்றேன். நீங்கள் கூறிய விருப்பத்தை குறித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். இந்த விடயத்தில் இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இப்ப அஸ்மியம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தொடர்ச்சியாகவே அவர்கள் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அஸ்மியனுடைய அத்தாவுல்லாவுடைய கட்சி. இந்த அத்தாவுல்லாவுடைய கட்சிக்கு இப்படி ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற மஹிந்த ராஜபக்ஷவிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பு எல்லாம் முஸ்லிம் கடைகளில் சாப்பிட்டால் அவர்கள் முஸ்லிம் அந்த கருகள் உருவாகாமல் இருப்பதற்கு கருத்தடை மாத்திரைகள் பாவிக்கிறார்கள், சாப்பாட்டில் கலக்கிறார்கள், இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்த மஹிந்த ராஜபக்ஷவுடைய அரசு. இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்த அதே ராஜபக்ஷவுக்கு நிமல் வீரவங்சையும் உதய கம்மன்பிளவையும் ஒரே தரத்தில் வைத்துக் கொண்டு
அஸ்மியினுடைய அத்தாவுல்லாவையும் ஒரே தரத்தில் வைத்துக் கொண்டு முகாமைத்துவம் செய்யக்கூடிய ஒரு தந்திரம் ராஜதந்திரம் ராஜபக்சாவை தவிர உலகத்தில் இலங்கையில் உள்ள எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லை. கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்கு மாகாணத்தில் பிள்ளையானையும் கருணாவையும் ஒரே தரத்தில் வைத்துக் கொண்டு அத்தாவுல்லாவையும் மறுபக்கத்தில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடிய தந்திரம் ராஜபக்சாவுக்கு தான் இருக்குது என்றால் இஸ்லாமிய எதிர்ப்பையும் பேசுகின்ற அதே நேரத்தில் மறுபக்கம் இந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற தந்திரம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் குருணாகலையில் டாக்டர் ஷாஃபி செய்த விடயம் சத்திர சிகிச்சையில் அநேகமானவர்களுக்கு குழந்தை பெறாமல் செய்யப்பட்டது. அதே கட்சியினுடைய ரத்ன தேரர் தான் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். ஆனால் ஷாஃபி விடுதலையாகி முதலாவது வீட்டுக்கு சென்றவுடன் அவருடைய வீட்டுக்கு முதலாவது சென்ற ஒரு விருந்தினர் ராஜபக்ஷ தான். இப்படியான இஸ்லாமிய எதிர்ப்புவாதத்தையும் சிங்கள தேசியவாதத்தையும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற ராஜபக்ஷாவினால் தான் இந்த விடயத்தை முடியும். எனவே இந்த ராஜபக்ஷாவினுடைய இந்த தந்திரம் இந்த 20வது அரசியல் யாப்பினூடாக நீங்கள் குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகள் கோப் அமைப்பாக இருக்கலாம், பாராளுமன்றத்தினுடைய நிலையல் கட்டளைகள் விடயமாக இருக்கலாம், பாராளுமன்றத்தினுடைய இந்த டெண்டர் அமைப்பு சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம், இவை அனைத்தையுமே ராஜபக்ஷாக்கள் தங்கள் வசம் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமான சுதந்திரமான ஒரு கருத்து தெரிவிக்கின்ற எந்த ஒரு அதிகாரமுமே இல்லாமல் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்காவினுடைய மக்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகின்றவர்கள். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல சிவில் சமூகத்தினுடைய நடவடிக்கைகள் கூட ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களுடைய நடவடிக்கையை கூட இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய கட்டளைக்குள் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு வந்திருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு நிலவுகிறது. இதுதான் ராஜபக்ஷாவினுடைய இந்த 20வது அரசியல் யாப்பு திருத்தத்தினூடாக நடைபெற போகும். எனவே அனைத்து விடயங்களையும் ராஜபக்ஷாக்கள் கையெடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. ஸ்ரீலங்காவினுடைய எதிர்காலத்துக்கு மிக உதாரணமான பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அடுத்து இறுதியாக ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், தமிழ் தரப்பு முஸ்லிம் தரப்பினுடைய ஒற்றுமைகளை கட்டியெழுப்புவது கிழக்கு மாகாணத்தினுடைய கட்டாய தேவை இருக்கிறது. கட்டாயமாக அந்த விடயம் நடைபெற வேண்டும். அப்படி நடைபெறுவதற்கு தமிழ் தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கைகள், உதாரணத்தை நாங்கள் சொல்ல போனால் வடகிழக்கு இணையப்பட வேண்டுமானால் முஸ்லிம்கள் அதனை எதிர்க்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தரப்புக்குத்தான் அந்த இந்த வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமான முஸ்லிம்களுடைய ஆதரவு தேவை. அப்பொழுது முஸ்லிம்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு தமிழ் தரப்பு எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள இந்த மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கு முஸ்லிம் மாணவிகள் வந்தால் இது தமிழர்களுக்கு சொந்தமான இடம், நீ இங்கு வரக்கூடாது என்பார். அதே போல் ஒலுவில் பல்கலைக்கழகத்துக்கு தமிழ் மாணவர்கள் சொன்னால் இது முஸ்லிம்களுக்குரிய இடம், இது நீ இங்கு வரக்கூடாது. ஆனால் இது அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம். அப்படி இருந்தும் இப்படி கருத்து தெரிவித்துக் கொள்கின்ற 2 சமூகங்கள் இருக்கின்றதனால் கல்வி படித்தவர்கள் பல்கலைக்கழகம் செல்லக்கூடியவர்கள் இவர்கள் மத்தியிலே இப்படியான நிலைமை உருவாகி இருக்கின்றதனால் இது ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. கீழ் மட்டத்திலிருந்து பாடசாலை மட்டத்திலிருந்து கருத்தாளர்கள் தமிழ் முஸ்லிம் உறவுகளை கட்டி எழுப்புவதற்குரிய அநேகமான டயலாகுகள் உருவாக்கப்பட வேண்டும், கருத்துக்கள் பேசப்பட வேண்டும், பல்கலைக்கழகத்தில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். இப்படியான விடயங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ப்ரோசஸ் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அது அல்லாமல் வெறுமனே நாங்கள் 2 சமூகங்களும் பிரிந்திருந்து கருத்து முரண்பாடுகள் பெற்றுக்கொள்வது எந்த விதமான அர்த்தம் இல்லை. கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களுடைய பொது எதிரியை மறந்து விட்டார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த எதிரிகளுமாக இருக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் தேர்தலில் தங்களுடைய பொது எதிரியை மறந்துவிட்டு அவர்கள் தமிழ் மக்களுடைய போட்டி போடுகின்ற அளவுக்கு பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு தங்களுடைய எதிரிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களை பார்ப்பதற்கு அளவுக்கு அதே கட்சியின் உறுப்பினர்கள் அவர்களுக்கு எதிராக போட்டி போடுகின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறார். இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. நன்றி. நன்றி திரு கவிதை அவர்களே. இன்று எமது நிகழ்ச்சியில் வந்து தமது கருத்துக்களை தெரிவித்த திரு ஜதீந்திரா அவர்கள், அஸ்மீர் அவர்கள் மற்றும் ஹைதரி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு உதவிய கோபி மோகன் அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த ஒரு ஆய்வரங்கம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.